வந்திருக்கிற அவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே இந்த பகல்களே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கழிந்த வாரத்திலே வாசித்த வேத பகுதி 1 யோவான் 2:17 வசனத்தை வாசித்தோம். தேவனுடைய சித்தம் செய்கிறவனோ அவனே நிலைநிற்பான் என்கிற வேத பகுதியை வாசித்து உங்களோட சில காரியங்களை நான் அந்த கழிந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். தேவனை அறியாதவன் தேவ சித்தத்தையும் அறிய மாட்டான் என்று சொன்னேன். அப்படியானால் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறியவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் கர்த்தரை முழுவதுமாய் அறியவில்லை என்பது அவருடைய அர்த்தமாய் இருக்கிறது. கர்த்தரை முழுவதும் அறியாத ஒரு மனுஷன் கர்த்தரை பின்பற்றுவது மிகவும் கடினமான காரியம். கர்த்தரை அறியாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. கர்த்தர் யார், கர்த்தர் என்ன செய்கிறார், எதை நம் வாழ்க்கையில வைத்திருக்கார் என்பதை அறிந்து கொண்டால் மட்டுமே கர்த்தருக்கு உகந்தவர்களாக கர்த்தர் பிரியப்படுகிற நிலைமையிலே வாழ முடியும் என்பதை கழிந்த வாரத்தில் உங்களோடு நான் பேசினேன். குறிப்பாக ஐஸ்வர்யங்களை தருவேன் என்று நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் அழைத்ததன் நோக்கம் வேறு. தெய்வ சித்தம் செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யங்கள் அல்ல முதன்மையான நோக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதும் தெய்வ சித்தம் செய்வதுமே முதன்மையான நோக்கம் என்பதை குறித்தும் உங்களுக்கு கழிந்த வாரத்தில் நான் வேத வசனத்திலிருந்து சுட்டி காண்பித்தேன். இன்னும் ஒரே சித்தம் என்ன என்பதை குறித்து சபைக்கு நான் அறிவித்தேன். ஆவியானவர் வேத புஸ்தகத்திலே ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துவரே எதை சித்தமாக வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். குறிப்பாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்தவனை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு வந்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். கழிந்த வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி அன்னைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து சில 10வது வசனத்தை வாசித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். வந்தவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருந்திருக்கும். வராதவர்கள் தொடர்ந்து வாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அது பிரயோஜனமா இருக்கும். இன்னும் குறிப்பாக கழிந்த வாரியத்திலே ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். அதுதான் பிதாவின் சித்தமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து மேல இழந்து போன உறவை இயேசு கிறிஸ்து திரும்ப ஒப்புரவாக்கினார். நமக்கும் அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் இழந்து போனவர்களை, ரட்சிக்கப்படாத பாவிகளை ரட்சிப்பின் பாதையை நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னும் தேவனுடைய ராஜ்யம் இவ்விதமாக கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் ராஜ்யத்துக்குள்ளாக ஆத்துமாக்கள் அழைத்து கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு அதை தொடர்ந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலும் பலர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முழு நிச்சயத்தோடு கர்த்தருக்காக பிரயோஜனங்களாய் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த காலை வெள்ளி கர்த்தர் சமூகத்தில் இருக்கும் போது இதை தொடர்ந்து கழிந்த வாரத்தில் நிறுத்தின இடத்திலிருந்து சில காரியங்கள் முன்பாக சொல்லிவிட்டு அடுத்தாக தொடர்ச்சியாக போகலாம் என்று நான் விரும்புகிறேன். லாஸ்டா நான் பேசும்போது ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் நிச்சயமாக ஊழியம் செய்துதான் ஆக வேண்டும். அது பெற்றோர்களால் பொருத்தனை பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரர்களால் பரிசுத்தவான்களால் அழைப்பு கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசின பரிசுத்த மனுஷர்கள் அழைப்பு எடுத்திருக்கலாம். உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கலாம். நீங்கள் ஊழியத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து, உங்கள் மேல் ஊழிய அழைப்பு இருக்கிறது என்பதை குறித்து ஊழியக்காரர்களால் தேவ ஆவியானவர் பேசி இருக்கலாம். மூன்றாவதாக நீங்களே உங்களை பல நேரங்களில் நான் ஊழியம் செய்வேன் என்கிற ஒரு பொருத்தனை அர்ப்பணத்தை நீங்கள் சொல்லி இருக்கலாம். இந்த வழிகளிலே இருக்கிற ஏதாவது தேவனுடைய பிள்ளைகள் இருந்தால் பரிசுத்தாவியர் அன்று பேசினார், ஊழியத்துக்கு நீங்கள் முழுவீச்சோடு உங்களை அர்ப்பணம் செய்து ஊழியம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காரியங்களை நீங்கள் தோல்வியற்றவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்து உங்களை சொன்னேன். அதில் குறிப்பாக எப்தாவை குறித்து உங்களோடு பேசினேன். எப்தாவை குறித்து சொன்னேன். எப்தாவின் குமாரத்தி அந்த இடத்திலே தன்னை தன் தகப்பனுடைய பொருத்தனைக்கு தன்னை அர்ப்பணித்தாள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்தா குமாரத்தி தன்னுடைய தகப்பன் சொன்னா, நான் வீட்டுல போகும்போது இந்த போர்ல நான் வெற்றி பெற்றேன்னா நான் வீட்டுல போகும்போது எனக்கு முன்பாக எதிர்பார்க்கிற முதலாவது எது வருதோ அதை உமக்கு நான் படைப்பேன்னு சொன்னா, அப்போ அதை அவன் வீட்டுக்கு வருகிற வேலையில ஆரவாரத்தோடு கம்பீரத்தோட போர்ல வெற்றி பெற்று வீட்டுக்கு வரும்போது கிண்ணறத்தை வாசித்து கொண்டு ஒரே குமாரத்தி, அவனுக்கு வேற குமாரனோ குமாரத்திகளோ இல்ல, யாருமே இல்ல, ஒரே ஒரு பிள்ளை. அந்த எப்தாவை சந்திக்க புறப்பட்டு வரும்போது, எதிர்கொண்டு வரும்போது எப்தா சொல்கிறான், தன் வஸ்திரங்களை கிழித்து நான் கர்த்தருக்கு முன்பாக இவ்விதமாய் ஒரு பொருத்தனையை பண்ணி இருக்கிறேன்னு சொல்லும் போது அவன் குமாரத்தை சொல்கிறார், நீர் கர்த்தருக்கு முன்பாக செய்த பொருத்தியின்படியே நிறைவேற்றும், அதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணம் செய்தார். ஹல்லேலூயா.
அதுதான் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளை. தாயும் தகப்பனும் கர்த்தர் ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கும் போது, பொருத்தனை பண்ணுகிறது ஒரு சந்தோஷமான நேரத்துல பண்றதல்ல, அது துக்ககரமான நேரத்துல, கஷ்டங்கள் வரும்போது, பிரயாசங்கள் வரும்போது, பல டிஃபிகல்டிஸ், பல பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும்போது அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிற நிலைமையில சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நீங்க உயிரோட தந்தீங்க, இந்த பிள்ளை ஊழியம் செய்ய நாங்க ஒப்பு எடுப்போம். ஹல்லேலூயா. இன்னும் கர்ப்ப காலத்துல பல தரப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில சூறாடி வரும்போது பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நீங்க உயிரோட என்னையும் என் பிள்ளைய நீங்க பாதுகாத்தீங்கன்னா இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்குன்னு தருவேன்னு சொல்லுவாங்க. அவங்க பொருத்தனை பண்றது இந்த கஷ்டத்து மத்தியில கர்த்தர் வைத்திருக்கிற விசுவாசத்தோட பொருத்தனை பண்ணுவார்கள். ஆகையால் இந்த பகல் வேளையிலே ஒரு விஷயம் கூட வாலிபர்களை நான் நினைப்படுகிறேன், உங்கள் பெற்றோர்கள் உங்களை குறித்து பொருத்தனை பண்ணினால் இந்த பகல் நீங்கள் உங்களை ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்வது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் அபிதமான நிலைமையிலே பிதாக்களுடைய உங்கள் தாய் தகப்பனுடைய பொருத்தனை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேலை அதே போல நம்ம பார்க்கிறோம். சாமுவேலும் பொருத்தனை பண்ணப்பட்ட ஒரு குழந்தை. சாமுவேல் அன்னால் பொருத்தனை பண்ணுகிறார், நீர் என் கர்ப்பத்தை திறந்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அந்த பிள்ளை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக அன்னால் பொருத்தனை பண்ணுகிறார். அந்த பிள்ளை பால் குடி மறந்த உடனே தன்னுடைய இளம் பிராயத்திலே அந்த பிள்ளையை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து விடுகிறார். குறிப்பாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், 3 வயதிலிருந்து 7 வயது வரை இந்த காலகட்டத்துக்குள்ளாடி அந்த குழந்தை ஆலயத்துக்கு வந்திருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. 3 வயதிலிருந்து 7 வயதுக்குட்பட்ட பிள்ளை ஆலயத்திலே வளர்க்கப்படுகிறது. தாய்க்கு அடுத்து அந்த பிள்ளையை குறித்து எந்த ஒரு இதுவும் இல்ல, முதல் குழந்தை அது கர்த்தருக்குரிய சமூகத்தில் காணப்படும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு அந்த பிள்ளையை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டார். ஏன்னா சொல்ல, குறிப்பாக வசனத்துல வாசிக்கும் போது அன்னாள் குழந்தையை கொண்டு வந்து விட்டு சபை ஆலயத்தில் கொண்டு வந்து குழந்தையை விட்டு அவள் ஒரு பாடலை பாடம் சொல்கிறார், மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். ஹல்லேலூயா. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அப்படியானால் இந்த பிள்ளை ஆலயத்தில் கொண்டு வந்து விடப்படுகிற வேளையில இந்த அன்னாளுக்கு ஒருவேளை 7 குழந்தைகள் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடி என்று அறியப்பட்ட அன்னாளே கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் 7 பிள்ளைகளை பெற்றெடுக்க இந்த கிருபை செய்தாரானால் என்னுடைய பிள்ளையை பொருத்தனை பண்ணுகிற இடங்கள்ல நம்ம பொருத்தனை நிறைவேற்றுமாக அது மகிழ்ச்சி மிகவும் மிகவும் பெரிதாக இருக்கும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக கர்த்தருடைய இந்த பகல் வேளையிலே நம் கடைசியாக நான் சில உதாரணங்கள் முன்பாக நான் வைத்தேன். கர்த்தருடைய சித்தம் செய்ய தவறிய 2 நபர்களை உங்களுக்காக நான் காண்பித்தேன். அதில் நம் காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி, வாலிபனாகிய ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் அதை செய்ய தவறினால் அவன் வாழ்க்கையில் வந்த அகோர முடிவை குறித்து நாம் கழிந்த வாரத்திலே தியானித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது நான் சொல்லி போகிறேன் அந்த காரியங்களை. இந்த பகலில் அந்த வசனங்களை வாசிக்க வேண்டாம். தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி, வாலிபனாகிய தீர்க்கதரிசி அவர் பலிபீடத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், யெரொபெயாமை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிற வேளையிலே கடினமான தீர்க்க தரிசனம், அது யாரும் அங்கீகரிக்க முடியாத ஒரு தீர்க்க தரிசனம், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தீர்க்க தரிசனம் அல்ல, அது எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்த்து பேசுகிற வார்த்தை, அவன் செய்கிற செயலை கண்டித்து உணர்த்துகிற ஒரு வார்த்தை. அப்ப சொல்கிறார், இந்த பலிபீடம் வெடிக்கும் என்று சொல்கிறார். அவன் சொல்லுகிற வேளையில அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் தன் கையை ஓங்கி தீர்க்கதரிசி அடிக்க முற்படும் போது அந்த கை ஓங்கப்பட்ட நிலைமையிலே மரத்து போய் நின்றது. ஹல்லேலூயா. அதுதான் முதலாவது சாட்சி. அந்த இடத்துல அவன் ஓங்கின கை மரத்து போக காரணம், இந்த தீர்க்கதரிசி தேவ சித்தத்தை அந்த இடத்துல நிறைவேற்றினவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேட்டு வருகிற தீர்க்கதரிசிக்கு விரோதமாக, பிள்ளை நீ தேவனுடைய சித்தம் செய்யும் போது உனக்கு விரோதமாக ஓங்கப்படுற கைகள் மரத்து போய் நிற்கும் என்பதை பரிசுத்த இந்த காலையிலே உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. எவனும் உனக்கு விரோதமாக கை ஓங்கி இவனை அடிக்க முடியாது. நீ தேவ சித்தம் செய்கிறவன் என்றால் எந்த சத்துரு வல்லமை இவனை தேட முடியாது. எந்த வல்லமை வந்தாலும் அவை ஓங்கப்பட்ட நிலைமையிலே அப்படியே மரத்து போய் நிற்கும். ஹல்லேலூயா. இந்த மானுஷிய புயபலங்கள் எழும்பினாலும் அவைகள் மரத்து போய் நிற்கும். இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் சொல்கிறார், தேவ சித்தம் செய்ய போன தீர்க்கதரிசி பலிபீடம் உடைக்கப்பட்டது. அவன் சொன்ன வார்த்தையின்படி அந்த க்ஷணத்திலே உடைந்து அது வெடித்து சிதறினது பலிபீடம். அந்த க்ஷணத்திலே அடித்தவனுடைய கை மரத்து போய் நின்றது. இவை எல்லாவற்றையும் அறிந்த தீர்க்கதரிசி கடந்து வரும்போது, திரும்பி வரும்போது, அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி, கர்த்தர் தன் மீது வைத்திருந்த திட்டத்தை மீறி, அவன் கிழவனாக இருந்த தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு நாங்க அவனோடு கொண்டு போஜன பானம் பண்ணினதுனால் அவன் அந்த இடத்துல திரும்பி வரும்போது ஒரு பாலசிங்கம் எதிர்பட்டு இந்த தீர்க்கதரிசியை மட்டும்தான் கொண்டு போட்டு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி போன கழுதையை கொல்லல,
அந்த இடத்து வழியாக போன வேறு எந்த நபர்களையும் கொல்லவில்லை. அந்த சிங்கம் வந்தது வேற ஒரு நோக்கம் அல்ல. அந்த சிங்கத்துக்கு ஒரே நோக்கம் தான், அந்த கர்த்தருடைய சித்தத்தை மீறின இந்த தீர்க்கதரிசி பீறி போட வேண்டும். ஹல்லேலூயா. கழுதையை சாப்பிடல அப்படின்னா சிங்கத்துக்கு பசி இல்லை. கிழவன் போறான், இந்த கிழவன் தீர்க்கதரிசியும் போகிறார். அவர் போகும்போது அந்த கிழவனையும் சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை. சிங்கம் நின்ற இடத்தில் நின்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் ஒண்ணு வாசிங்க. ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 13. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையில் நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து போகிற மனுஷன் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னான். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரனை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையில் கழுதையையும் சிங்கத்தையும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிங்கம் வந்தது எதற்காக? சாதாரணமா சிங்கம் பசியோடு இருக்கும்போது வேட்டையாடினால் அந்த வேட்டையை வேற எதுக்குமே கொடுக்காது, சாப்பிட்டு முடிக்கிற அனுபவம் தான் சிங்கத்தினுடைய அனுபவம். ஆனால் இங்கு சிங்கம் எதிர்படுகிறது, கொன்று போட்டு வேற ஒண்ணும் செய்யல, அவனை கொன்றது சாப்பிடவே இல்லை. ஹல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட தெய்வ சித்தத்தை மீறி போகும்போது சில ஸ்தானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி செத்த அனுபவம் நேராக போகும். அதுல அடுத்து மீண்டு வருகிற ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்படின்னு சொன்னா சிங்கம் கொன்றது, ஆனா தின்று போடல. ஹல்லேலூயா. செத்து போச்சு, ஆனா அது அடுத்த அந்த பிரயோஜனம் இல்லாம, சிங்கத்துக்கு பிரயோஜனம் இல்ல, சிங்கம் போட்டுட்டே அப்படின்னு இருக்குது. கழுதை நிக்குது, கழுதைக்கு ஒன்னும் ஆகல. அவன் ஏறி போன கழுதை, கிழவனாகி தீர்க்கதரிசி வருகிறான், தீர்க்கதரிசி ஒன்றும் பண்ணல. அந்த வழி போக்குற போகிறாங்க, அவங்களும் ஒன்றும் பண்ணல. சிங்கம் அப்படியே பார்த்துட்டே நிக்குது. ஏன்னு தெரியுமா? கர்த்தரால் அனுப்பப்பட்ட சிங்கம் அது. ஹல்லேலூயா. கர்த்தரால் அனுப்பப்பட்ட சிங்கம் அது. அதுக்கு வேற ஒரு வேலை இல்லை, ஒரே வேலை தான் கர்த்தர் கொடுத்தாரு. நீ இப்போ என் வார்த்தையை மீறினவனை மட்டும் அடித்து போடு. ஹல்லேலூயா. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை மீறி போகும்போது நான் கழுத ஒருத்தவங்க சொன்னேன், தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பின் தண்டனையை கண்டு நம்ம இது வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நமக்கு கேள்வி கேட்க முடியாது, ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கை ஏன் இந்த சோதனை, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தர் சித்தத்தை மீறிட்டோம். கர்த்தர் நமக்கு விரோதமாகி வைத்த ஒரு அடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல எனக்கு மட்டுமா சோதனை? என் கூட இருக்கிற யாருக்குமே வரலையே, என் கூட இருக்கிற பலர் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு யாருமே இந்த சோதனை வரலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது? கேட்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தண்டாயுதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது வேற யாருக்கும் இல்ல, கர்த்தர் சித்தத்தை மீறி போன இந்த தீர்க்கதரிசி மீது மட்டுமே வந்தது என்பதை இந்த பவுலை பரிசுத்த சபையோடு கூட உணர்த்துகிறார். அடுத்ததாக ஏலியின் வீட்டை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏலி கர்த்தர் ஏன் ஏலியை கர்த்தர் வெறுத்தார்? ஏலியை வெறுக்க காரணம் என்ன? அந்த வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:35 வசனத்தை வாசிப்போம். முதலாவதாக 1 சாமுவேல் 2:35.
நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். போதும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன், என் இருதயத்துக்கு ஏற்றபடியும் என் சித்தத்துக்கு ஏற்றபடியும் செய்கிற ஒருவனை நான் எழும்ப பண்ணுவேன். ஹல்லேலூயா. சித்தம் செய்யாதபடி போகும்போது அடிக்கப்பட்டு வீழ்ந்து போகிறோம். சித்தம் செய்கிற இன்னொரு நபரை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறவரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏலி ஏன் கர்த்தர் வெறுத்தார்? ஏலி நல்ல ஒரு ஊழியக்காரன், தேசத்தில் ஆசாரிய ஊழியம் செய்தவன். ஏலியை வெறுக்க காரணம் என்று வாசிக்கும் போது அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 29 வசனத்தை வாசிக்கும் விதமா சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதி வாசிக்கும் போது நான் சொல்கிறேன், கர்த்தரை பார்க்கிலும் தன் குமாரரை மதித்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஏலியை கர்த்தர் ஏன் வெறுத்தார்? ஏலியை ஆசாரிய ஊழியத்திலிருந்து கர்த்தர் தள்ள காரணம் என்ன? இன்னொருவனை, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனை தெரிந்தெடுக்க காரணம் என்ன? ஏலி கர்த்தருடைய சித்தம் செய்யாமல் தன் தேவனை பார்க்கிலும் தன் குமாரர் மீது தன் மதிப்பை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவனுடைய ரெஸ்பெக்ட் கர்த்தர் மேல இல்ல, தன் குமாரர்கள் மீது இருந்தது. தன் பிள்ளைகளை அதிகமாய் மதித்தான், கர்த்தரை விட அதிகமாய் மதித்தான். அது அவன் செய்த முதலாவது தவறு. அதுதான் அவன் வாழ்க்கையில் அவன் செய்த முதலாவது தப்பு. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை தன் 2 குமாரர்களுக்கு அவன் கொடுத்ததினால் கர்த்தர் அவனை வெறுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னிலையில தன்னை ரட்சித்த, தன்னை ஆசாரிய ஊழியத்தை ஏற்படுத்தின தேவனுக்கு பலிபீடத்தில் முதல் ஸ்தானம் கொடுப்பதற்கு பதிலாக தன் பிள்ளைகளுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தான். அதனால் கர்த்தர் அவனை வெறுத்தார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன், இந்த பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தவறு செய்தார்கள். ஆசாரிய ஊழியத்திலே அவர்கள் தவறு செய்தார்கள், ஜனங்களை இடற பண்ணினார்கள். ஆசாரிய ஊழியம் ஒருபோதும் களங்கப்படுத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆசாரிய ஊழியத்திலே தவறு என்பது நடக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒப்னி பினெகாஸ் நாதாப் அபிகு என்கிற ஆரோனின் குமாரர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தில் வந்தார்கள். உடனடியாக அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல அந்நிய அக்கினி வரக்கூடாது, பலிபீடத்துல தவறு பாவம் நடைபெறக்கூடாது என்பதிலே கர்த்தர் மிகவும் வைராக்கியமா இருக்கிற தேவன். ஆனால் ஏலி என்ன செய்தான் பாருங்க, தன் பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்று அறிந்தும் சொன்னான். தவறு பண்றீங்க, இது சரியில்லை என்று சொன்னான். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் என்று சொன்னான், உணர்த்தினான், உண்மைதான். ஆனால் இந்த ஏலிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆசாரியத்துவத்தின் தலைவனாக ஏலி நியமிக்கப்பட்டிருக்கும் போது அவன் கரத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. யார் ஆசாரிய ஊழியம் முறைமையிலே தவறு செய்கிறார்களோ அவர்களை ஆசாரிய பட்டத்தை விட்டு வெளியேற்றி இனி மேல் அவர்கள் அந்த தவறை ஆசாரிய பட்டத்திலே ஆசாரிய ஊழியத்திலே செய்யக்கூடாதபடிக்கு அவர்களை டிஸ்மிஸ் பண்ணி அந்த இடத்திலிருந்து அவர்களை மாற்றி அந்த இடத்துல வேறொரு ஆளை கர்த்தரை சித்தம் செய்கிற தேவனுடைய ஊழியத்தை நீதியோடும் உண்மையோடும் செய்கிற நபரை நியமிக்கும் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் ஏலிக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. புரிகிறது உங்களுக்கு? ஏலி ஏன் கர்த்தரால் வெறுக்கப்பட்டான்? அவன் தன் பிள்ளைகளை மதித்தான் என்பதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற தன் பிள்ளைகளை அந்த பலிபீடத்திலே பணிவிடை செய்வதற்கு அவன் வைத்துதான் அவன் செய்த மிகப்பெரிய தவறு. அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றி இருக்க வேண்டும். அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே தள்ளி இருக்க வேண்டும். அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே என்ன செய்வார்? அவங்க அந்த இடத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஏலி தன் பிள்ளைகளை தள்ளவில்லை, அவர்களை அதே ஸ்தானம் அப்படியே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆசாரிய ஊழியத்தை எசேக்கியேல் 44:10 முதல் 44 வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆசாரிகள் தவறுகிறவர்களானால் அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அவங்களை ஆசாரிய ஊழியத்தை வெளியேற்றி அவர்கள் காவல் காக்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அவளுக்கு நீ பலிபீடத்தில் வருவதற்கு இடம் இல்லை. அவளுக்கு நீ ஆசாரிய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு அவளுக்கு இடம் கொடுக்கப்படக்கூடாது. அவர்கள் விக்கிரகங்களை பின்பற்றினால், ஜனங்களை இடற பண்ணினால், ஜனங்களுக்கு முன்பாக அந்நிய தேவரை வழிபடுவதற்கு அந்நிய அக்கினியை போட்டு அந்நிய விக்கிரகங்கள் முன்பாக வழிபட்டதனால் இந்த ஆசாரியர்கள் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தள்ளப்பட்டு அவர்கள் புறம்பே
ஆலயத்தை காக்கிற காவல்காரர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பிரமாணம் ஏலியின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பிரமாணம். ஏலியின் பிள்ளைகள் ஏலியினால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஏலியின் பிள்ளைகள் ஏலியினால் ஆலயத்தை விட்டு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை வெளியே தள்ளப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஏலி அதை செய்யாமல் தன் பிள்ளைகளை பாதுகாத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பாவம் செய்த என்ற உணர்வு இருந்தது. பாவம் செய்தீர்கள் என்று சொன்னா, ஆனா அவன் செய்ய வேண்டியதை முறையாய் செய்யாததனால், அவன் தேவ சித்தம் இன்னது என்பதை அறியாததனால், கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படாதபடிக்கு தடையாய் இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களை அகற்றாததனால் அவன் கர்த்தரால் வெறுக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல எது கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, எது தேவனுடைய ஆலயத்தை களங்கப்படுத்துகிறது, எது கர்த்தருடைய சமூகத்தை களங்கப்படுத்துகிறது என்பதை அறிந்து அது செய்கிறது பாவம் என்பதை தெரிந்தும் அதை உணர்த்தியும் அதை அகற்ற மனதில்லாமல் இந்த ஏலியை கர்த்தர் மறந்து அவனை வெறுத்து அவன் பிள்ளைகளை உதறி தள்ளி கர்த்தர் அந்த இடத்திலே இன்னொரு நபரை கொண்டு வர கர்த்தர் முற்படுகிறார். ஹல்லேலூயா. அவன் தான் சாமுவேல். தான் முதல் பேர் சபா மட்டும் அவன் ஆசாரியனா இருந்தான். தான் முதல் பேர் சபா மட்டும் தீர்க்கதரிசி இருந்தான். தான் முதல் பேர் சபா மட்டும் நியாயாதிபதியாக இருந்தான். ஹல்லேலூயா. 3 வகையான ஊழியங்கள் அந்த காலகட்டத்திலே, 3 பொசிஷன் ஒரே நபர். ஆசாரிய ஊழியம் செய்கிறதும் சாமுவேல், நியாயம் விசாரிக்கிறதும் சாமுவேல், இன்னும் தீர்க்கதரிசி ஊழியம் செய்கிறதும் சாமுவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கற்று ஒரு வெறுத்தா அவன் குடும்பம் அப்படியே அழிந்து போயிடும். வசனத்தை நீங்க வாசிங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எல்லாரும் நன்றா கவனிங்க இந்த வசனத்தை. உன் வீட்டாரும் உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டாரும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிச்சயம் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயித்துக் கொண்டிருந்த. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் ஏலியிட்ட, உன் பிதாவின் குடும்பம் அப்படி ஆரோனுடைய வர்க்கத்தில் கதை சொல்லி இருக்கிறார்கள். ஆரோனுடைய வர்க்கத்தில் கதை பேசி இருக்கிறார்கள். ஆரோனோடு உன் சந்ததி இந்த ஆசாரியோட செய்யும், இந்த சந்ததி உன்னிடத்தில் இந்த ஆசாரியோட எடுக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் ஆரோனோட கதை சொல்லி இருக்காரு. ஆனா இப்ப என்ன செய்யறது? மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா புரியுது? அந்த வசனங்களை நீங்க கிரகித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வசனம் வாசிக்கிறது நன்றாக புரியும் இந்த செய்தி. ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் எனக்கு முன்பாக அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர்கள் என் ஊழியத்தில் நிலைத்திருப்பார்கள் என்று கர்த்தர் நிச்சயத்தை சொல்லி இருந்தார். ஆனா அடுத்து வாசிங்க. இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. அப்ப இவ்வளவு நாளுக்கோ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருந்தா, ஆனா இனி அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை புரியுது? கர்த்தர் இதுவரைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தின் அடிஸ்தானத்திலே கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்து கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேவ சித்தத்தை விட்டு விலகும் போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை தம்மை விட்டு தூரமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏலி தேவ சித்தத்தை மீறின வேளையிலே அவன் மேல் இருந்த, அவன் குடும்பத்தின் மீது இருந்த, அவன் சந்ததி மீது இருந்த கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் தூரமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் தூரமாக்கப்பட்டது. அடுத்து வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே கனஈனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏலி கனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனுஷன். ஏலியின் பிள்ளைகள் கனமான ஊழியத்தை செய்தவர்கள், அவர்கள் கனப்படுத்தப்பட வேண்டிய மனுஷர்கள். ஆனால் ஏலி கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணினான். அதனால் கர்த்தர் அவனை கனவீனப்படுத்தி போட்டார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தை கர்த்தர் கனவீனப்படுத்தி போட்டார். அவர் இந்த ஸ்தானத்துக்கு அவனை அப்படி தள்ளி போட்டார். அவருடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கை விட்டு முற்றிலுமாக மாறி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ ஏலியின் மீது கர்த்தர் ஏன் வெறுக்க காரணம் பாத்தீங்கன்னா, ஏலிக்கு இருந்த நிலைமையில கர்த்தருடைய இருதயத்தை அறியாமல் இருந்தான், கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் இருந்தான். அவன் தன் பிள்ளைகளை மதித்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பிள்ளைகளுடைய ஊழியங்களை பிள்ளைகளை வளர வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தானே ஒழிய அவன் பிள்ளைகளை ஆசாரிய ஊழியத்தை தள்ளிவிடவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் வேதவசனம் சொல்லப்படுற ஆசாரியர்கள் அந்த ஊழியத்தை தள்ளப்பட்டு போவார்கள். தீர்க்கதரிசி ஆகமங்களை பார்க்கிறோம். லேவியர்கள் உன் பிள்ளைகள் ஆசாரியருடைய பிள்ளைகள் ஒரு அப்பத்துக்காக ஏதாவது ஆசாரிய வர்க்கத்தில் ஒரு ஊழியம் கிடைக்குமா, ஒரு ஊழியம் எங்களுக்கு தாருங்க, எங்கள் அனுதின அப்பத்துக்காக நாங்கள் பிழைத்துக் கொள்வதற்காக ஒரு ஊழியத்தை தாங்கினே கேட்கிற காலம் வரும் என்பதை தீர்க்கதரிசி ஆகமங்களை சொல்லி இருக்கிறது. அப்படி இந்த ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியத்தினால் போஷிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த பிள்ளைகள் இரண்டு பேருமே ஆசாரிய ஊழியத்தில் வெளியேற்றப்படுவார்கள். இவருடைய வாழ்க்கையின் எதிர்காலம் முற்றிலுமாக நின்று போகும். இவர்களுக்கு வர வேண்டிய நன்மை வராது, இவர்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது, பணம் வராது, பொருள் வராது. ஏனென்றால் இவர்கள் வாழ்கிறதே ஜனங்கள் கொண்டு வருகிற பலியிட கொண்டு வருகிற எல்லா விதமான பொருட்களினாலும் தான் இவங்க நினைச்சாங்க தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து பிள்ளைகளை கண்டித்தான். ஆனால் அந்த ஸ்தானத்திலிருந்து இறக்கி விடல. அதான் ஏலி செய்த பெரிய தப்பு. பெரிய தப்பு. அவனுடைய கரையில் அறையாருக்கு அவன் தான் அந்த இடத்துல முதன்மை ஸ்தானத்துல பிரதான ஆசிரியர் இருக்கிறவன் ஏலி. அந்த இடத்துல அவன் மேல இருந்த அந்த அவன் கர்த்தர் வைத்த திட்டத்தையும் கர்த்தர் இருதயத்தையும் அறியாமல் போதனால் கர்த்தர் அவனை வெறுத்து தள்ளினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய இருதயத்தையும் அறியாமல் போவோமாக. கர்த்தர் நம்மை தள்ளி வேறொரு அந்த ஸ்தானத்தில் எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்ததன் நோக்கத்தை, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை நாம் மறந்து போகாமல் அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம் ஸ்தானத்தில் வேறொரு எழும்ப செய்து சாமுவேலை எழும்ப பண்ணது போல அதிக பலத்தோடு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தருக்கு உண்மைகளை ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியனாக அவனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தது போல கர்த்தர் பலரை அற்புதம் எழும்ப பண்ணும் வல்லவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தாளந்துல பார்க்கிறோம், இல்லாதவனவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதை எடுத்து உள்ளவனை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. 3 பேரு கர்த்தர் கொடுத்தாரு. ஒருத்தன் கொண்டு புதைச்சு வச்சான், அதுல இருந்து எடுத்து கத்தச்சு. அவன் தேவசத்தை அறியல, தேவனுடைய திட்டத்தை அறியல, தேவன் எதற்காக தந்தாரமா உணர்ந்து கொள்ளல, அவன் கருத்து எதற்கு அது கிடைத்தது அறியாமல் இருந்ததுனால கர்த்தரச்சி அவனிடத்துல இருந்து எடுத்து வேறு கொடுக்கிறார். ஆனபடியினால் இந்த கர்த்தரச்சி இருக்கிறார். நம்மேல் வைத்த தெய்வீக திட்டத்தை நாம் மறந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் நம்மை விட்டு எடுபட்டு போகும். அது மட்டுமல்ல, நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற இன்னொருவனை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஜஸ்ட் உங்களுக்கு நான் வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். இன்னும் அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையை முன்னிலை நம்ம கொண்டு வருவோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் இரவு பகல கண்ணீர் வடித்து ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இரவு பகலாக புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ராப்பகலை கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இறங்காமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிற ஒருவனுக்காக கர்த்தர் இறங்குவாரா? எத்தனையோ நாட்களாக மாதங்களாக கண்ணீர் வடித்த கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து கர்த்தாவே இறங்கும் என்று கேட்கிற அநேக ஆத்துமாக்கள் இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தையும் அறியாமல் கர்த்தருடைய இருதயத்தையும் அறியாமல் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வாரத்தில் ஒரு நாள் ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் நினைவு கூறுவாரா? அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தள்ளுவார். ஏதோ கடமைக்காக நம்ம வந்து போறது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு வந்துட்டு போகிறோம். ஏலி தன் பிள்ளைகள் என்ன செய்யல, அவன் கடினமா பேசினான், பாவம்னு சொன்னான். ஆனா அந்த காரியத்தில் அவன் செயல்பட வேண்டிய இடத்துல அவன் செயல்படாமல் இருந்தான். அதனால கர்த்தர் வேறொருவனை கர்த்தர் எழும்ப பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்கிற அநேகம் பேர் இருக்கும்போது அவர்களை தள்ளி கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இல்லாத நம்மை கர்த்தர் உயர்த்தி வைப்பாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தை நமக்குள்ள வர வேணும். இந்த வாரத்தில் பிரசவ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வார்த்தை தான் அநேகம் பேர் ராப்பகலா இரவு பகல கர்த்தர் சமூகத்தில் அந்த வேத வசனத்தை தியானித்து இரவு பகல ஜெபம் பண்ணி இரவு பகல காத்திருந்து அநேக சமூகத்திலே காத்து கிடக்கிறாங்க. அவங்களை விட்டுட்டு ஒரு மனிதரை விட காத்து இருக்காத ஏதோ ஒரு நாள் ஆராதனைக்கு போக என்ன கர்த்தர் தேடி வருவாரா? எனக்கு அற்புதம் செய்வாரா? என்ன கர்த்தர் நினைப்பாரா? என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்ன மட்டும் புரிந்து கொள்ளுங்க,
ஒரு ஆத்மா மட்டும் இல்ல கர்த்தர் சமூகத்துல காத்து இருக்கிறது, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் கர்த்தர் சமூகத்துல காத்து இருக்காங்க. எல்லா நாவும் அவரை நோக்கி பாடிக்கொண்டு இருக்கிறது, எல்லாம் முழங்கால் அவருடைய நாமத்தை முழங்கால் படியிட்டு கொண்டு இருக்கிறது. ஆமே, இந்த பால்வில அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம் இதயத்தை ஏற்றுவனுக்காக தான் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த சவுலை குறித்து நான் உங்களுக்கு இந்த பவுலை நினைப்போட்டு விரும்புகிறேன். 1 சாமுவேல் 15:21 வாசிக்கும் போது, சவுல் கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? ராஜாங்க ஊழியம். ராஜாங்க ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அவன் ராஜாங்க ஊழியத்துக்கு பதிலாக ஜனங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் போது அவன் சாமுவேலுக்கு பதிலாக அவன் அங்கே தேவ சித்தம் அறியாமல், தேவ திட்டத்தை அறியாமல் அவன் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறாரு, அவனை ராஜாவா இருந்தபடிக்கு நான் புறக்கணித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல சவுலுக்கு கர்த்தர் ராஜ்யபாரத்தை கர்த்தர் கொடுத்தார். சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ண உண்மைதான். சவுல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ராஜாங்க ஊழியத்துக்காக தேசத்திலே ஜனங்கள் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் சவுலை அபிஷேகம் பண்ண கட்டளை கொடுத்து சவுலை அபிஷேகம் பண்ணார்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை மறந்து போன சவுல், தான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை மறந்து போன சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். அவன் கர்த்தருடைய இருதயத்தை கேட்ட தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் சவுலுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று. 1 சாமுவேல் 15:35 பார்க்கிறோம். சவுலுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை தெரிந்தெடுத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததற்காக, கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடாது. கர்த்தர் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சவுலோடு கர்த்தர் சொல்கிறாரு, நான் சவுலை ராஜா அபிஷேகம் பண்ணதற்கு மனஸ்தாபப்படுகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள், இந்த காலையில் தேவ சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் செய்ய நான் வழி மாறும்போது நம்முடைய வாழ்க்கைகளை கொடுத்த மனஸ்தாபப்படுகிற தேவன் இருக்கிறார். நான் இவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்து என் ரத்தத்தையே சிந்தி இவளை மீட்டெடுத்தேனே, ரட்சித்தேனே, பாவங்களை மன்னித்தேனே, கல்வாரி சிலுவை ரத்தத்தினால் அவன் கிருபாதார பலியாக இவளுக்கான பலியானேன் என்று கர்த்தர் அந்த செய்த காரியத்தை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சித்தது நோக்கம் என்ன? நம்ம ரட்சித்தது அழுத்த நோக்கம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதை விட்டு மாறும்போது கர்த்தர் நம்மை மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா அது நல்லதா இருக்காது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட சவுலின் வாழ்க்கையிலே அசுத்தாவி குடியிருந்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட சவுலின் வாழ்க்கையை தன் பிள்ளைகள் இழந்து போனார். அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாய்ந்து போனது. தன் குடும்பத்தின் பின்னணியை முற்றிலுமாக இழந்து போயிட்டு அவன் குடும்பத்தின் ராஜாங்க வம்சத்தை கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலின் குடும்பம் அழிய காரணம் சவுல் தேவ சித்தத்தை மறந்ததினால், தேவ சித்தத்தை மறந்தவன் செயல்பட்டதினால் கர்த்தர் அவனை புறக்கணித்தார். கடைசியாக ஒரே ஒரு நபரை கூட சுட்டி காட்டிவிட்டு நான் அடுத்தாக போக விரும்புகிறேன். அடுத்த பகுதிக்குள்ளாக சிம்சோனை பார்க்கும்போது சிம்சோனை அழைத்ததன் நோக்கம் என்ன? சிம்சோன் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். சிம்சோன் அவனை கர்த்தர் அழைத்தது வேற ஒன்றுமல்ல, கர்த்தர் அவனுடைய தாய் மனோவாவுக்கும் அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்லும் போது சொல்கிறார், அவன் ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க துவங்குவான் என்று வேதவசனத்திலே நியாயாதிபதிகள் 13:5 வாசிக்கிறோம். சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும். ஏன் ரட்சிக்க வேண்டும்? அதே ஞான புஸ்தகத்திலே 15-11 வசனத்தை வாசிக்கும் போது பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேல்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியருடைய ஆளுகை இஸ்ரவேல் ஜனத்தின் மீது பலத்து கொண்டே இருக்கிறது. ஆனபடியினாலே என்ன செய்ய வேண்டும்? அந்த பெலிஸ்தியருடைய ஆளுகையில இஸ்ரவேல்கள் அடிமைத்தனம், அவருடைய நன்மைகள் சிதறடிக்கப்படுகிறது. பெலிஸ்தியர்கள் எல்லாவற்றையும் சூறையாடுகிறார்கள். ஒன்றுமில்லாமல் பெலிஸ்தியர் இஸ்ரவேலை அடிமை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிற கால நாட்கள். அப்படிப்பட்ட கால நாட்கள் இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தத்தோடு ஒரு பிள்ளையை மனோவாவுக்கு கொடுக்கிறார். மனோவாவின் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பிள்ளை நஸ்ரேய விரதம், அவன் நஸ்ரேயனா இருப்பான். இவன் சரியிலே சௌரன்றதை படலாகுது. திராட்சரசம் ஒன்று திராட்சரசம் மதுவான குடியாதவனா இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக இவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பெலிஸ்தியரின் கைக்கு நீங்கள் ரட்சிப்பானுங்கிற ஒரே நோக்கம் தான், ஒரே திட்டம் தான் சிம்சன் மேல விழுந்தது. ஆனா சிம்சன் என்ன செய்யல, அதை அறியவே இல்லை.
ஹல்லேலூயா. சிம்சோன் அது அறியவே இல்லை. சிம்சோனை பரிசுத்த ஆவியானவர் ஏவ தொடங்கினார். முதலாவது ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயை அவன் காண்கிறான், அழகுள்ள என்று கண்டு அவளை என்ன செய்யறான், விவாகம் பண்ண முற்படும் போது தாயின் தகப்பனை சொல்றாங்க, அது நமக்கு ஆகாதது, அது புறஜாதி, நம்முடைய கோத்திரத்தில், நம்முடைய சகோதரத்தில், நம்முடைய தேசத்துல நம்ம பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீ விவாகம் பண்ண சொல்லும் போது அவன் கேட்கல. அங்கே போகிறான். போகிற வழியில விவாகம் பண்ண நிச்சயம் போகும்போது சிங்கத்தை பார்க்கிறான். சிங்கத்தை பீறி போட்டு போகிறான். திரும்ப அடுத்த வாட்டி அதே பெண்ணை பார்க்க போகும்போது சிங்கத்தை பார்த்து விட்டு போகலாம் என்று போகும்போது சிங்கத்தின் எலும்பு கூட்டுக்குள்ளாடி தேன் கூட இருக்கிறது. தேனை எடுத்து ருசி பார்த்து அவன் போகிறான். போய் அங்கே அவளோடு கூட அந்த தோழர்களுக்கெல்லாம் ஒரு விடுகதையை போடுகிறான். விடுகதையை போட்டு அதன் அர்த்தம், அதனுடைய விடுகதையின் ஆன்சர், பதிலை 7 நாட்களுக்குள்ள சொல்ல வேண்டும். சொல்லல. 7வது நாட்கள் அவனை அந்த ஸ்திரீ மிகவும் விசனப்படுத்தி அந்த விடுகதையின் ஆன்சரை பெற்று அவங்களுக்கு கொடுத்து அவங்க சொல்றாங்க. சொன்னதுனால இவன் கோபத்தோடு இவன் சொன்ன காரியத்தை அவன் நிறைவேற்றுகிறான். அவன் போய் அவன் பலரை பிடிச்சு 30 பேரை பிடிச்சு அடிச்சு கொண்டு வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டான். எல்லாத்தையும் அவன் சொன்ன கிஃப்ட் அவன் கொடுத்துட்டான். அவன் என்ன சொன்னானோ அதை அவன் நிறைவேற்றினான். அதுக்கு பிற்பாடு அந்த பெண்ணின் தகப்பன் அவருடைய தோழர்கள் ஒருவனுக்கு நினைச்சான், மணந்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் வச்ச உடனே இவன் தான் வஞ்சிக்கப்பட்டதை உணர்ந்து, இது அனைத்தும் முதல் பகுதி, முதல் பார்ட் ஆஃப் ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி. சம்சனுடைய வாழ்க்கையிலே தன் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து அவன் என்ன செய்ய பாத்தீங்கன்னா, நரிகளை பிடித்து, குள்ள நரிகளை பிடித்து வாளோடு வாளை சேர்த்து கட்டி தீப்பந்தங்களை விட்டு பெலிஸ்தியரின் எல்லா ஃபீல்டு வயல்வெளியில் அனுப்பி விட்டான். திராட்சை தோட்டம், ஒலிவ மர தோட்டம், வயல்வெளிகள், கோதுமை, எல்லா இடத்துலும் அப்படியே போச்சு. எல்லாமே ஓடி அங்கு ஈஜி ஓடி எல்லாம் மொத்தமா எரிந்து நாசமாய்ப்பட்டது. ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் அவனுடைய வாழ்க்கையில. முதலாவது அவன் லவ் பண்ண பெண்ணு வேறொருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டதுனால அவன் செய்த பிராயச்சித்தம், அதற்கு அவன் செய்த பதிலடி என்ன தெரியுமா? பெலிஸ்தியரின் வயல்வெளிகள் எல்லாவற்றையும் அழித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்கன்னா முதல்ல சொல்லப்பட்டு, நீங்க வீட்டுல போய் வாசிக்க டைம் இல்ல. அவன் பரிசுத்த ஆவியானவர் ஏவத்தோட ஏன்னா அவனுக்கு பெலிஸ்தியர் மீது வெறுப்பு வரல. பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படியாவது பெலிஸ்தியர் இவன் ஆளுகை செய்கிறாங்க, இவனை துன்பப்படுத்தினா, இவன் மேல இருக்கிற அபிஷேகம் பெலிஸ்தியரை அழிக்கும் அபிஷேகம், இவன் மேல இருக்கிற அபிஷேகம் பெலிஸ்தியரை துரத்தும் அபிஷேகம், இவன் மேல இருக்கிற அபிஷேகம் பெலிஸ்தியன் கையில இருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை அவன் உணராமல் இருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது ஏவினார். அவன் இரண்டாவது என்ன செய்யறான் பாத்தீங்கன்னா, ஒரு வேசியின் இடத்தில் போகிறான். ஹல்லேலூயா. இரண்டாவது வேசி நிறுத்து போகிறான். இவன் இப்படி பண்ணதுனால இவன் என்ன செய்யறாங்க, பிடிச்சு கட்டி இப்படி எல்லாவற்றையும் எரித்தான். பிடிச்சு கட்டி என்ன செய்யறாங்க, பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. ஒப்பு கொடுத்த வேளையில அவன் கட்டின அந்த கயர்களை எடுத்து என்ன செய்யறான், உடைத்து கொண்டு கழுதையின் பச்சை தாடை எலும்பு எடுத்து, தாடை எலும்பு சொல்லும்போது வாய், அதனுடைய தலை ஓட்டில் இருக்கிற அந்த தாடி எலும்பு, அதை எடுத்து 1000 பேரை அந்த இடத்துல கொண்டு போட்டான். ஹல்லேலூயா. எல்லாருமே கொண்டு அவன் பெரிய ரட்சிப்பை கடலிட்டான். அடுத்த அதிகாரங்களை வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவன் வேசியின் இடத்துல போகிறான். அங்க போகிற வேளையில வேசி இடத்துல போகும்போது சொல்றாங்க, இவன் வேசி இடத்துல வந்திருக்கிறான். காசா பட்டணத்துல ஒரு வேசி இடத்துல வந்திருக்கிறான். எல்லாருமே பதிவிட வைத்து இருக்கிறாங்க. அவன் இரவு வேளையில அவனை பூட்டி இருந்த கதவுகளை பேர்த்து கொண்டு அவன் போயிட்டான், மலைக்கு போயிட்டான். அடுத்தாக 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தெலீலாள் என்று பெயர் சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீயின் இடத்துல அவன் போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் என்ன இவன் மீது? இவன் வாழ்க்கையிலே வாலிப பருவத்திலே இவன் தன் வாழ்க்கையை அவன் உலக ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு தன் வாழ்க்கையை அடிபணிந்து கொண்டு இவன் தேவ சித்தத்தை மீறி அவன் போக துவங்குறான். அவன் வாழ்க்கையில தேவ சித்தம் அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறது, மறைக்கப்பட்டு போகிறது. கர்த்தர் ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இந்த சிம்சோனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து தன்னுடைய தாய்க்கும் தகப்பனும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவனை வளர்த்தினார்கள். ஆவியிலே பலம் கொண்டு வளர்ந்தான், உண்மைதான். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், உண்மைதான். கர்த்தர் சொன்ன காரியம் வாழ்க்கையில் இருந்தது, உண்மைதான். ஆனால் அவர் கடைசியாக தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரீ இடத்தில் போனார். அவள் இவரிடத்தை கேட்கிறாள், உன்னுடைய பலத்தின் ரகசியம் என்ன? அவன் சொல்கிறான், அகனி நார் கயிறுகளினால என்ன செய்ய இருக கட்டினா நான் என்ன செய்ய மாட்டேன், அதுல இருந்து வெளியே வர முடியாது, என் பலம் குறுகி போகன்னு சொல்றான். அவங்க 7 அகனி நார் கயிறுனால கட்டுகிறாங்க. அவன் அதை உடைத்து கொண்டு அவன் வெளியே வருகிறான். அடுத்தாக புது கயிறுகளை கட்டுகிறாங்க, அதை உடைத்து கொண்டு வெளியே வருகிறான். அடுத்து என்னுடைய 7 ஜடைகளையுமே நூலை சுத்தி அணைச்சு ஆணி அடிக்க வேண்டும். ஆணி அடிச்சாங்க. பதிலையும் நினைச்சுக்கிறான், பலத்தை அடக்க முடியல. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அவன் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் மறந்து போகிற தேவனுடைய பிள்ளையே, உன் ஆத்மா சாகத்தக்கதாக உன் வாழ்க்கையில விசனம் வரும் என்பதை கர்த்தர் ஆவியானவர் உணர்த்துகிறார். இதை சொல்வதற்காக இவனுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சொன்னேன்.
சிம்சனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அருமைக்கு திட்டத்தை அவன் மறந்து போன அப்படின்னாலே அவன் ஆத்துமா என்ன செய்ததான்? சாவுக்கு ஏதுவான விசனப்பட்டது. அவனுக்கு தேவ சித்தம் இருக்கிறது வாழ்க்கையில, ஆனா அது நிறைவேற்ற முடியல, அது அறியாமல் இருக்கிறான். வாழ்க்கையில அவன் உலகத்தின் நிச்சயங்களில, உலகத்தின் பின்னாடி, தெலீலாளுக்கு பின்னாடி அவன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான். தெலீலாளின் மடியிலே படுத்து தன் வாழ்க்கையை தன் ஆத்துமா சாவுக்கு ஏதுவான விசனப்பட்டது. வசனத்தை வாசிங்க. 16:16 நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவன் துறந்துச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளையே, அவன் தேவ சித்தத்தை மறந்து அவன் தெலீலாளின் மடியிலே படுத்து கிடந்தான். அவனுடைய வாழ்க்கையை மரணத்தின் அந்தகாரம் அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் வாழ்க்கையிலே சத்தா போது நிலைமைக்கு வந்துட்டான். இந்த தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில மரண அந்தகாரம் சூழ்ந்து கொள்கிறதுனால் இந்த நீ அதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கை நீ தேவ சித்தத்தை மீறி நீ போகிறதுனால் உன் வாழ்க்கை உனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீ வாழ்கிற வாழ்க்கை உனக்கு விசனமாய் இருக்கிறது. நீ வாழ்கிற வாழ்க்கையிலே நீ எப்படியாவது செத்தா போதும் என்கிற நிலைமைக்கு நேராக நீ தள்ளப்பட்டு உன் இருதயம் சாவுக்கு ஏதுவான, உன் ஆத்துமா சாவுக்கு ஏதுவான விசனப்படுகிறது. இந்த பார்வையை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் மீறி போகிறது எல்லாமே சாவுல தான் முடிகிறது. அது அகோரமான முடிவு தான் முடிகிறது. ஏலியின் பிள்ளைகள் அடுத்தாக சவுலின் பிள்ளைகள், அடுத்ததாக இந்த சிம்சோன் இறுதி நாட்கள் எல்லாமே சாவுக்கு நிலைமைக்கு நேராக போகிறது. அவன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினான். அவன் தேவ சித்தம் மறந்து போனதுனால் அவன் பிடிக்கப்பட்டான். அவன் கண்கள் பறிபட்டு போனது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நீ மறந்து போவாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்கிற கண்கள் பிடுங்கப்பட்டு நீ ஒன்று மாறியாதவனை போற சாவுக்கு அதன் விசனம் அடைந்து கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக நீ திருப்பப்படுவ என்பதை பரிசு இந்த பல்லுவை உணர்த்துகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த பல்லு தீர்க்கதரிசனமாக நான் சொல்கிறேன். தேவ சித்தத்தை மறந்து போகிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே சாவுக்கு எதன விசனம் வரும். அவன் வாழ்க்கையிலே ஆவிக்கிற கண்கள் பறிக்கப்பட்டு போகும். அவன் போகிற பாதை இன்னதென்று அறியக்கூடாதபடிக்கு கண்கள் இருளடைந்தவனாய் காணப்படும் என்பதை குறித்த பல்வேறு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக சிம்சோன் தன் வாழ்க்கையிலே இப்படியாக கடைசி முடிவு அவன் வாழ்க்கையிலே இவ்விடமாக இருந்தது. இன்னும் அநேகரை சொல்ல முடியும். ஆதாம் ஏவாளை குறித்து சொல்ல முடியும். இன்னும் அநேக நம்மளை இவங்களுக்காக வைக்க முடியும். அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. கடைசியாக ஒரே ஒரு நபர், தேவ சித்தம் செய்த ஒரே நபரை நான் சொல்லி இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். தாவீதை குறித்து நான் பார்க்கும்போது தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் தேவ சித்தம் செய்கிறவனாய் காணப்பட்டான். குறிப்பாக அவன் என்னென்ன விதத்திலே கர்த்தருக்கு இருதயத்தை ஏற்றவன் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தரை விசாரித்தான். ஹல்லேலூயா. என்ன காரியம் வாழ்க்கையில செய்யணுமோ முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, கர்த்தாவே நான் செய்கிற இந்த காரியம் உமக்கு பிரியமானதா? இந்த தண்டுக்கு பின்பாக நான் போகலாமா? இந்த தண்டை பின்தொடர்ந்து என்னால் போக முடியுமா? இன்னும் குறிப்பாக சொல்வேனானால் 2 சாமுவேல் 2:1 யூதாவின் பட்டணங்களில் யுத்தம் செய்வதற்கு போகலாமா என்று கேட்டான். அடுத்தாக யூதாவின் பட்டணங்களை பிடித்து உள்ளவருக்கு போகலாமா என்று கேட்டான். 1 சாமுவேல் 23:2, 2 சாமுவேல் 5:19-23, 2 சாமுவேல் 21:1 விதமான காரியங்கள் எல்லாம் வருகிறவர்கள். குறிப்பாக பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண வரும்போது அந்த பெலிஸ்தீனை பின்தொடர்ந்து போகலாமா என்று விசாரிக்கிறான். அடுத்தாக தேசத்திலே பஞ்சம் வரும்போது பஞ்சத்திலே என்ன செய்ய வேண்டும், பஞ்சம் எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சுயமா எதையும் சிந்தித்து செய்ய முற்படவில்லை. அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்ய முற்பட்டான். ஹல்லேலூயா. மாறாக சவுல் என்ன செய்தான் தெரியுமா? அவருடைய முதலாவது ராஜா அபிஷேகம் விட்டு 1 வருஷம் நல்ல ஆளுகை செய்தான். 2ஆம் வருஷம் ஆளுகை வந்த வேளையில அவன் தானாக முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தான். ஜனங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது, யுத்தத்துக்கு போற ஜனங்களை சாப்பிடாம உபவாசம் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் கர்த்தரிடத்தில் விசாரித்து அவன் செய்யவே இல்லை. அவன் தானாக தன் சொந்த முடிவுகளாக அவன் என்ன செய்கிறான்? ராஜ அதிகாரம் இருக்கிறதுனால் தான் சொன்னால் எல்லாரும் கீழ்ப்படிவன் என்பதற்காக அவன் கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு பயந்து கட்டளை கீழ்ப்படிதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜனங்கள் சவுலுக்கு பயந்ததினால்
அவன் சொன்ன கட்டளை கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சவுல் என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, தன்னுடைய சுய விருப்பங்களை அவன் செயல்படுத்த முற்பட்ட வேளையிலே கர்த்தருடைய சித்தத்தை மறைந்து கர்த்தர் அவனே மறந்து போனார். ஆனா தாவீது கர்த்தருடைய சமுத்திரம் வந்து கர்த்தர் என்ன விரும்புகிறார், கர்த்தர் என்னை போக சொல்கிறாரா, நான் எப்படி போக வேண்டும், நான் எப்படி யாரோடு கூட போக வேண்டும் என்று விசாரித்து 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 ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை விசாரித்து 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 செய்ததனால் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றுவன் என்பதை கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக எருசலேமுக்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தது இந்த தாவீது. தேவனுடைய பெட்டி அங்க தூரத்தில் இருக்கக்கூடாது, அது எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொன்னது, அதை கொண்டு வந்தது தாவீது. ஹல்லேலூயா. அது எருசலேமுக்கு வர வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருந்தது. அந்த தேவ இருதயத்தை அறிந்து தேவ சித்தத்தை இருந்து அதை நிறைவேற்றினவர் தாவீது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவன் மனதாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக முழு மனதோடு காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில வேற எதுவும் அவன் சம்பாதிக்க அவன் தேவைப்படல. வாழ்க்கையில வேற எதையும் அவன் பார்க்கவே இல்லை. அவன் சம்பாதித்த பொண்ணு, அவன் சம்பாதித்த வெள்ளி, அவன் வாழ்க்கையில் அவனுடைய கரத்தில் கிடைத்த அனைத்தும், குறிப்பாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்களை வாசிக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் வாழ்க்கையிலே தன் அரியணையிலே சம்பாதித்த அனைத்தும் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவனை சொன்னாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுக்கு ஆலயம் கட்டணும் பெரிய ஒரு ஆசை. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஆலயத்தை நினைச்சு கூடாது, கட்டக்கூடாது. உன் கல்பப்பிறப்பாகிய உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். நீ கையினால் ரத்தம் சிந்தி இருக்க, அன்னைக்கு யுத்தங்களை பண்ணி இருக்கிற, அதனால நீ கட்ட வேண்டாம். உன்னுடைய குமாரனாகிய சாலமோனை நான் இந்த ஸ்தானத்தை கொண்டு வருவேன், உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வீடு நிலைத்திருக்கும். கர்த்தரை சித்தம் செய்த தாவீதுக்கு கர்த்தர் நிலையான வீட்டை கட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்ட தாவீதுக்கு கர்த்தர் நிலையான வீட்டை கட்டினார். அப்போ கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனுக்கு தான் நிலையான வாழ்வு உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படின்னா நாம் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக, கர்த்தருடைய சித்தம் அறிகிறவர்களாக, தேவ சித்தம் இன்னும் பகுத்தாராய்ந்து அதன்படி நடக்கலாம் நாம் மாறுவோம் என்பது குறித்து வேதவசனம் திட்டமாக சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது தேவ சித்தமானால் அதற்குரிய காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நேராக சிந்தைகளை திருப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை மட்டும் 9ல 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலை மேல் ஏறி போய் வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர். அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தின் மீது ஆகாயத்துக்கு திட்டமாக சொல்கிறார். அடிமைத்தனத்தில் வெளியே வந்த ஜனம் என்ன செய்யணும்? அவர்கள் இடிக்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும். ஆனா இவர்கள் வந்தது கட்டுவதற்காக, வந்தது ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்காக பெர்மிஷன் பெற்று வந்தாங்க. ஆனா கட்டாமலே இருக்காங்க. ஹல்லேலூயா. அதனால ஆகாயத்திற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த ஜனங்களை பார்த்து சொல்லு, உங்கள் வழிகளை நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க மச்சு பாவின வீடுகளில் குடியிருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா உங்க வாழ்க்கையில சில குறைவுகள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க என் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடங்கி இப்போது ஆலயத்தை கட்டாம அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரம் ஆலயத்தை கட்டி முடிங்க, அதுலதான் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்தை கட்டுங்க, அதுல நான் பிரியமா இருக்கிறேன், அதுல என்னுடைய மகிமை விளங்க போகிறது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா.
இந்த தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்த பொன் பொருள் வெள்ளி இவை அனைத்து எதற்காக? தாவீது கொடுத்தது எதற்காக? கர்த்தர் ஆலயத்தை கட்டுவதற்காக, கர்த்தருக்கு என்னதை கொடுப்பதற்காக. தாவீது சொல்கிறார், அந்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா, உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அது உமக்கே நான் தருகிறேன் தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ஒன்றே அறிந்தான், அவன் ராஜாங்கத்துல அவன் பெற்றுக்கொண்ட வெள்ளி பொன்னு எல்லாம் விலையுயர்ந்த காரியங்கள், கற்கள், பலதரப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவன் பெற்றுக்கொண்டது சொந்த பலத்தினால் அல்ல, அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனபடியினாலே அவன் சொல்கிறான், இவை அனைத்தும் உம்முடைய கரத்துல நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் உமக்கே தருகிறேன் என்று சொல்லி அதை கர்த்தர் கொடுத்து விடல. அவன் சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீதுக்கு வெளியே இருந்த ஆசீர்வாதம் வரல, அவனுக்கு சம்பவத்தை எல்லாம் யுத்தம் பண்ணி பிடித்து கொண்டது. ஆனால் சாலமோனுக்கு யுத்தம் பண்ணவே இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையை கத்த ஆசீர்வதித்தார். அவன் எல்லையை கத்த விஸ்தாரமாக்கினார். அவனுக்கு கத்த சமாதானத்தை கொடுத்தார். அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் அலங்கரித்தார். ஹல்லேலூயா. யானை தந்தங்கள் வந்த தர்ஷீஷின் கப்பல்கள் அவனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் 3 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படியே கொண்டு வந்து கொட்டிட்டே இருக்கும். கப்பல் நிறைய அவ்விதமான நிலைமையில சாலமோனுக்கு ஆசீர்வதிய காரணம் என்ன தெரியுமா? அவன் தாவீது தன் காலத்தில் சம்பாதித்தது அனைத்துமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று, தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று அவன் கொடுத்ததினால் கர்த்தர் அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதித்து மேன்மையாக வைத்தார். இன்னும் தாவீதுடைய ராஜாங்கம் அதிக மேன்மையாக இன்னும் உலக வரலாற்றிலே மிகவும் முக்கியம் வாய்ந்த ராஜாங்கமாக கருதப்பட காரணம் என்ன? அவன் தன் சுயத்தை நம்பாமல் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் இந்த ஆலயத்துக்கு புத்தகத்தை நீங்க நான் ஆலயத்தை கட்டுகிறதுல பிரியமா இருக்கிறேன், நீங்க நினைச்சீங்க ஆலயத்தை கட்டுங்க. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க 1 வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடாது. கவனிங்க, நீங்க அதிகமா நினைக்கணும்னு நினைச்சீங்க. கர்த்தர் ஆகாயத்துக்கு ஜனங்களோட பேசுகிறார். நீங்க வேலை செய்து அதிகமா கிடைக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா கொஞ்சமா தான் கிடைச்சது. நீங்க அதிகமா அறுத்து வீட்டுல கொண்டு வந்தீங்க, ஆனா கொஞ்சமா தான் வந்து சேர்ந்தது. பாதியில இருந்துச்சு. நான் ஊதி போட்டேன், பிசாசு கொண்டு போகல, கர்த்தர் ஊதி போட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தாக, எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழை கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள், இது நிமித்தம் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மைகளை ஊதி போட காரணம் என்ன? கர்த்தர் நன்மைகளை எடுத்து போட காரணம் என்ன? கர்த்தருடைய வீடு பாழை கிடக்கும் போது, கர்த்தர் வீட்டிலே செய்யப்பட, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யப்பட வேண்டிய காரியங்கள், கர்த்தர் சித்தத்துக்கு என்று, கர்த்தர் ராஜ்யத்துக்கு செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கும்போது அதை விட்டு நாம் நம்முடைய வீடுகளுக்கு ஓடி போய் வீடுகளை கவனிக்கிறதுனால் கர்த்தர் நன்மைகளை ஊதி போடுகிறார் என்று வேதவசன ஆகாயத்துக்கு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. 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 தெய்வ சித்தம் செய்த தாவீதுடைய வாழ்க்கையை கட்ட அலங்கரித்தார். தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டி வைத்தார். தாவீது சொன்னான், அவன் எல்லாம் உம்மிடத்தில் வந்தது, அது உமக்கே தரேன், எல்லாம் கர்த்தருக்கு அவன் கொடுத்தபடினாலே அவன் பிள்ளைகளை கட்ட ஆசீர்வதித்தார், அவன் ராஜாங்கத்தை கட்ட ஆசீர்வதித்தார், அவன் ஆலயை கட்ட ஆசீர்வதித்தார். இன்றைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் கொடுத்திருக்க கற்பனை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 28:19-20 வாசிக்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். மார்க்கு 16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இன்னும் குறிப்பா லூக்கான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நாம கொடுத்த திட்டம். கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற தெய்வீக திட்டம் என்ன? அநேக ஆத்துமாக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறார்கள். அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். பணத்தினால் செய்ய வேண்டியது பணத்தினால் செய்யணும், பொருளினால் செய்ய வேண்டியது பொருளினால் செய்யணும். நம்ம கொடுத்திருக்கிற நன்மைகள், நம்ம கொடுத்திருக்கிற ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், இது எல்லாமே நமக்கு தந்த நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக செயல்படுகிறதுக்காக. நமக்கு தந்திருக்கிற வேலையின் நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு தந்திருக்கிற சம்பளத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? இது நாம் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, இது கர்த்தருடைய ராஜ்யத்தில் பயன்பட வேண்டும் என்பதை கர்த்தர் திட்டமாய் அறிந்ததனால் கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கழிந்த வாரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் இந்த வாரம் நான் சொல்லி முடிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்பட நின்று போக காரணம் தேவ சித்தம் செய்யாமல் சுய சித்தம் செய்ய போகிறபடியினால். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே அநேக பல தேவைகள் இருக்குது, ஆனா தேவைகள் சந்திக்கப்படாமல் நன்மை இருந்தும் நன்மைகள் பறிபட்டு போகிற சூழ்நிலைகள் ஆகிய புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல தேவைகள் சந்திக்கப்படாமல் வாழ்க்கையிலே போக காரணம் ஏன் தெரியுமா? நாம் தேவ சித்தத்தை அறியாமல், தேவனுக்கு செய்ய வேண்டிய ஸ்தானங்களிலே தேவனுக்கு கொடுக்காமல், தேவன் நமக்கு தந்த ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களை கர்த்தர் எனக்கு தந்தார் என்கிற இருதயத்தால் உணர்வு இல்லாமல், அதை கர்த்தருக்கு என்று கொடுக்க மனதில்லாமல் நாம செலவழித்து முடித்ததன் காரணமாக கர்த்தர் ஒரு மதிலை கட்டிவிட்டார். ஹல்லேலூயா.
ஹalleluya. சுய சித்தம் செய்ய போனதுனால நம்ம என்ன செய்யறோம் பாத்தீங்க, இப்போ வாழ்க்கை சரிந்து போய் கிடக்கிறது, வாழ்க்கை அமிழ்ந்து போய் கிடக்கிறது. இந்த காலை விழுது அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், கர்த்தருடைய சமூகம் நம்மை தாழ்த்துவோம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய திட்டத்தை தான் செய்தாங்க. அவங்க எல்லாரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய காணப்பட்டார்கள். அவன் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்தார். அவன் பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் தேவ சித்தம் செய்கிறதா காணப்பட்டாங்க. அவர்கள் யாருமே வேற எதையுமே பார்த்து போகல. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததுல கர்த்தருக்கு உண்மையாக ஊழியத்தை செய்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் எல்லா கோடிக்கு அதிபதியா இருந்தான். ஆனா அவன் எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்காக அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். கடைசியில் எனக்கு ஒரு கோல், ஒரு வஸ்திரம், அது மட்டும் தான் கரத்துல பாக்கி இருக்கிறது. ஒரு புஸ்தக சுருள், கொஞ்சம் புஸ்தக சுருள், இவ்வளவுதான் கரத்துல பாக்கி இருக்கிறது. மற்ற எல்லாவற்றையும் ஊழியத்திற்கு என்று, ஏழைகளுக்கு என்று, பஞ்சத்துக்கு வாழ்ந்த மக்களுக்கு என்று அவன் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு வைத்தான். இந்த காலையுடைய பிள்ளை பரிசுத்த சபையோடு கூட பேசுகிறார், பல வார்த்தைகளை பேசி இருக்கிறார். தேவனுடைய சித்தம் நடைபெறாமல் போகும்போது வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளி வருகிறதை இந்த பரிசுத்த பரிசுத்த உணர்த்துகிறார். தேவனுடைய சித்தம் நாம் மறந்து போகும்போது அவனோட வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை கற்று வைக்கிறார். அதற்கு மேல அவர் போக முடியாது. ஒரு முற்றுப்புள்ளியை கற்று வைத்து ஸ்டாப் பண்றாரு ஆண்டவர். தேவ சித்தத்தை கால் ஒன்று உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எனக்கு நீர் தந்த தொழில், எனக்கு நீர் தந்த சுகம், எனக்கு நீர் தந்த வேற, உமக்காக நான் செயல்படணும் அப்பா, உமக்காக நான் செயல்படணும் தகப்பனே. உம்முடைய ஆலயத்தின், உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக, உம்முடைய ராஜ்யத்தை நம்ம பிரஸ்தார பணிக்காக, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக, ஆத்துமாக்களுடைய பெருக்கத்திற்காக நாங்கள் இந்நாட்களை கிரியை செய்ய கிருபை தருவீராக தகப்பனே. எங்களை உம்முடைய காரங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய காரியம் முற்றிலுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவன் நம்ம பெரிய காரியங்கள் செய்தாங்க. ஜனத்தோட பேசின வார்த்தைகள் இதய ஆழங்களில் நாங்கள் பதிந்திருக்க கிருபை தாருங்கப்பா. தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து நான் அதன்படி நடக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் ஒன்றுமல்லப்பா, உம்முடைய ஊழியத்தை நீர் அவை வந்த நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதுதான் தேவ சித்தம். பாவிகளை ரட்சிப்பின் பாதையில நடத்தணும், அவன் பாவிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லணும், அவன் அழிந்த ஒரு ஆத்துமாவில் இயேசு கிறிஸ்துவை உபதேசிக்கணும். அதான் தேவ சித்தமா இருக்கிறது தகப்பனே. இந்த பாரு நீங்கள் மட்டும் இவருடைய கரங்களை தருகிறோம், இவருடைய கரங்களை தருகிறோம். அவன் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அவன் அன்று எல்லாரும் நினைச்சாங்க டைட்டானிக் கப்பல் மூழ்காதுன்னு. அந்த டைட்டானிக் கப்பல் உடைந்து மூழ்கப்பட்டது. மூழ்கி கொண்டு இருக்கும் போது அதுல ஜான் ஹார்பர் என்று சொல்கிற ஒரு தேவ மனுஷர் இருந்தார். அந்த மனுஷர் கர்த்தர் ஊழியத்தை செய்த ஒரு மனுஷர், ஒரு ஊழியக்காரன் அவர். அந்த ஊழியக்காரர் நம்ம கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கும் போது மிகவும் பனி பாறைகளிலே இடித்து இந்த கப்பல் முழுகினது. கடல் தண்ணீர் மிகவும் குளிராக இருக்கிறது, மிகவும் மிக 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 குளிர் அனுபவத்தில் இருக்கிறது. உடல் அவயவங்கள் அனைத்துமே மரத்து போய் கொண்டே இருக்கிறது குளிரினால். அந்த சூழ்நிலையிலே அவருக்கு எதிரே ஒரு வாலிபன், அவனும் தத்தளித்து கொண்டே இருக்கிறான், அவன் உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறான். 2 பேருமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அது ஜான் ஹார்பர் அந்த நபரை பார்த்து சொன்னாரு, நீ ரட்சிக்கப்பட்டாயா தம்பி? அவன் சொன்னா, இல்ல. அவன், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படாதுன்னு சொன்ன வேளையில அவன் சொல்லி கொஞ்ச நேரம் தாண்டோன்னு ஜான் ஹார்பர் அப்படியே தண்ணீரை மூழ்கி மரித்து போனார். அவரால் அந்த வாலிபனை காப்பாற்ற முடியல. ஆனா அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறதுல அதே அந்த வாலிபன் பிரசங்கம் நின்று கொண்டு சொன்னான், அன்றைக்கு தண்ணீரை தத்தளித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு நபர் சுவிசேஷம் அறிவித்தார். அவர் சொன்னார், நீ இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னார். நீ இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ பாதுகாக்கப்படுவாய் என்று சொன்னார். நான் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தேன், அவர் என்னை உயிரோட காப்பாற்றினார் என்று சொல்லி அவன் சாட்சி சொன்ன ஆத்மாவே, இந்த பருவ நம்முடைய வாழ்க்கையோடு அழிந்து போய் கொண்டிருக்கிறான். எந்த தருவாய் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகள் கடினமாய் இருக்கிறான், சூழ்நிலைகள் ஒவ்வாமல் இருக்கிறான். அதன் மத்தியிலுமே நீ சுவிசேஷம் சொல்லுவாய், நீ கர்த்தரை குறித்து பிறருக்கு அறிவிப்பானால், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீ பிரசங்கிப்பானால், அவன் ஒருவேளை ஜான் ஹார்பர் மரித்து போயிருக்கிறான். ஆனா ஜான் ஹார்பர் மரித்து போற அதே ஸ்தானத்திலே இன்னொரு நபரை கத்தை எழுப்ப பண்ணிறானால், அவன் நீங்கள் மரித்து போனாலும் உங்களுக்குள் இருக்கிற சுவிசேஷம் அது ஒருபோதும் மரித்து போகவே போகாது. நீங்கள் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மரித்து போகவே போகாது. அந்த வார்த்தை ஒரு நாள் முளைத்து எழும்பும், அது தேவனுடைய ராஜ்யத்து பலனை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளையே, உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்பாக, யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? அவன் சொல்ற, அடியேனை அனுப்பு. அவன் மற்றவங்களை பார்க்காதீங்க, நீங்க ஒப்பு கொடுங்க உங்களை. ஏசப்பா, என் மூலம் ஒரு கூட்டத்தை ஆத்மகிருச்சி பண்ணப்பா, அதான் தேவ திட்டமா இருக்கிறது தகப்பனே. அவன் அப்படியே இருக்கிறாங்க எழுமிந்திருப்போமே, அப்படி இருக்கிற எல்லாரும் எழுமிந்திருப்போம். இந்த கால விழல கதைய சமையல் ஒப்பு கொடு பாப்பா, என்னை அழைத்ததுக்கு நோக்கம் வேண்டும். இந்த கால விழல ஆமா, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் எழுமுங்க. தேவனுடைய சமூகத்தில் 60 நிமிஷம் எழுதுங்க.
ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் இந்த கால் ஒரு ஒப்பு கொடுக்கிறீங்களா தேவனுடைய சமூகத்துல? அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி என் மேல ஒருபட்ட ஆத்ம ரட்சிக்கோடு ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி இயேசுவின் சமூகத்துல சொல்லுங்க, இயேசப்பா அவன் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை விடுவித்ததற்கு நோக்கம் உண்டு, என் பிராணனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு நோக்கம் உண்டு. ஓ ரபல் துனாமே கரங்களை இயேசப்பாடு சொல்லுங்க, இயேசப்பா அவன் என் மூலம் ஒரு கூட்ட ஆத்மா ரட்சிப்படணும், என் மூலம் ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிப்படணும், என் மூலம் ஒரு கூட்ட ஆத்மாக்கு கர்த்தரை சொந்தமாய் ரட்சிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அவன் எங்கேயும் சொல்லலாம் சுவிசேஷம், தொழில் செய்கிற இடங்கள்ல சுவிசேஷம் சொல்லலாம், வேலைக்கான போகிற இடங்கள்ல ஜனங்களோட சுவிசேஷம் சொல்லலாம், ரட்சிக்கப்பட ஆத்மாக்களோட சுவிசேஷம் சொல்லலாம். அவன் ஊழியம் பலிபீடத்தில் நம்ம இந்த மேடையில நின்று செய்யப்படுகிறது மட்டுமல்ல, அவன் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தராக இயேசுவை ரட்சகராக ஜனங்களுக்கு கொடுப்பது பெரிதான ஒரு ஊழியம். இந்த கால் உலகமே கர்த்தர் ஒப்பு கொடுங்க. அவன் கதை ஒப்புப்பா என் மூலம் என்னோடு கூட இருக்கிறவரை நான் ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். ஹalleluya ஹalleluya. இயேசுப்பா எங்களை முழுவதும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பா. உம் சித்தம் செய்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உம்மிடத்தில் வருகிற நன்மை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவக்கரம் ஆளுகை செய்ய வைக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகத்தை வழி நடத்துவீராக, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இந்த தீர்மானத்தை வாழ்ந்த கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த, கர்த்தருக்காய் ஆத்துமனை ஆதாயப்படுத்த, ராஜ்யத்தை கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தாழ்த்துடைய கரங்களை தருகிறோம். ஹalleluya.